தான் எடுக்கும் முடிவுகள்ல உறுதியாகவும் அதை சரியாக செயல்படுத்தும் விதத்துல எப்போதுமே மாறியதில்லை. மற்ற மொழி படங்கள்ல நடிக்க மாட்டேன், விளம்பரங்கள்ல எவ்வளவு கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், சினிமா நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேன், பட்டங்கள் எதுவுமே வேண்டாம், ரசிகர்கள் மன்றங்கள் வேண்டாம் அப்படின்னு தன் நிலைப்பாட்டுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். அருண்குமார் சாருடைய டைரக்ஷன்ல நம்ம விஜய் சேதுபதி சார், அஞ்சலி உள்ளிட்டோர் நடித்து வரும் படம் தான் சிந்துபாத். த்ரில்லர் படமான இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நம்ம விஜய் சேதுபதி சாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய டீசர் கூட அண்மையில ரிலீஸ் ஆகி செம்ம வரவேற்பு பெற்றிருந்தது. இங்கு எல்லோர் வாழ்க்கையிலும் பிரச்சனை வருவது சகஜம்தான் என்று விஜய் சேதுபதி கூறுவதுடன் இந்த சிந்துபாத் படத்துடைய டீசர் துவங்குது. இந்த டீசரை பார்த்தாலே நல்லாவே தெரியுது செம்ம ஆக்ஷன் விருந்து காத்துட்டு இருக்குன்னு. முதல் முறையாக இந்த படம் முழுக்க விஜய் சேதுபதியுடன் அவருடைய மகன் சூர்யாவும் வராராம். டீசரிலும் சூர்யா விஜய் சேதுபதி வந்திருக்காங்க. இந்த ட்ரீசர் தற்போது வர இணையதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. இதை தொடர்ந்து நம்ம விஜய் சேதுபதியுடைய மற்றொரு படத்தை பற்றி ஒரு மாஸ் அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்துடலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி சார் கம்பீரமான போலீஸ் அதிகாரி வேடத்துல மாஸ் ஹீரோவாக சேதுபதி படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆக ஓடிச்சு. சேதுபதி படம் விஜய் சேதுபதியை கமர்ஷியல் ஹிட் நாயகனாகவும் மாத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தற்போது சீனு ராமசாமியுடைய டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி மாமனிதன் அப்படின்ற படத்திலையும் நடிச்சு முடிச்சிட்டாரு. சேதுபதி படத்தை இயக்கிய அருண்குமார் இயக்கத்துல சிந்துபாத் படத்திலையும் நடிச்சு முடிச்சிட்டாரு. அவர் தற்போது கடைசியாக மனிதன் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில அருண்குமாரோடைய டைரக்ஷன்ல சேதுபதி படத்துடைய 2ஆம் பாகத்துல நடிக்க உள்ளதாக ஒரு சில தகவல்கள் இணையதளங்கள்ல உலா வருது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகல. இது பற்றி விஜய் சேதுபதி அல்லது அந்த படத்துடைய டைரக்டர் அருண்குமார் பதிலளித்தால் தான் உண்மை தெரிய வரும். மேலும் இதே போல நம்ம விஜய் சேதுபதி திருநங்கை வேடத்துல சூப்பர் டீலக்ஸ் படத்திலையும் நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படத்துடைய டீசர் கூட அண்மையில வெளியாகி செம வரவேற்பு பெற்றது. இந்த டீசர்ல பின்னணியில நம்ம மக்கள் செல்வன் கதை சொல்லும் விதம் அனைவரையும் கவர்ந்தது. மேலும் ரம்யா கிருஷ்ணன் வரும் காட்சிகள் எல்லாம் வேற லெவல் தான் சொல்லணும். இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்துல வரும் தன்னுடைய கதாபாத்திரம் தான் தன்னுடைய கெரியர்ல மிகவும் சவாலாக இருந்தது அப்படின்னு ரம்யா கிருஷ்ணா கூட அண்மையில சொன்னாங்க. இதை தொடர்ந்து இந்த படம் நடிகர்களை தாண்டி கதை பற்றியது அப்படின்னும் இயக்குனர் குமாரராஜா பற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணா ஒரு காட்சியை 2-3 நாட்களாக 37 முறை நடிக்க வச்சிருக்காரா நம்ம குமாரராஜா. அவர் அப்படி தன்னை திரும்ப திரும்ப நடிக்க வைத்ததை பார்த்து நம்ம ரம்யா கிருஷ்ணா மேடம் விட அவருடைய உதவியாளர் ரொம்பவே அதிர்ச்சியானாராம். மேலும் பல காட்சிகள் 100 முதல்ல 150 டேக் வரை சென்றதாகவும் சொல்றாங்க. ஆபாச பட நடிகையாக நடிக்க முதல்ல நதியாவை தான் கேட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ரம்யா கிருஷ்ணா கமிட் ஆகியிருக்காங்க. அவர் ரொம்பவே கூல் அப்படின்னு இந்த படத்துடைய டைரக்டர் சொல்லியிருக்காரு. சூப்பர் டீலக்ஸ் ட்ரெய்லரை பார்த்தவங்க ரம்யா கிருஷ்ணா கதாபாத்திரம் செமையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சும்மாவே ரம்யா கிருஷ்ணா நடிக்கிறாங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த நிலையில அவங்க துணிந்து ஆபாச பட நடிகையாக நடிச்சிருக்காங்க. அதனால நிச்சயம் வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அப்படின்னு நம்பலாம். இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.